வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் மோன்தா புயல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிர புயலாக நாளை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை பரவலாக மாநிலம் முழுவதும் பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் கடந்த 24ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவில் புயலாக வலுப்பெற்றது. அதற்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோன்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. தற்போது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று அன்று மாலை அல்லது இரவு வாக்கில் ஆந்திராவின் காக்கிநாடாவை சுற்றியுள்ள பகுதிகளில் கரையை கடக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோன்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும். மோன்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். புயல் காரணமாக வருகிற 2ஆம் தேதி வரை வட தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. திருவள்ளூரில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.